ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இரகசிய வீடுகள் எவை, இதுதான் தலைப்பு. ஜாதகத்தில் நம்ம லக்னம் முதலான 12 வீடுகள் உண்டு. இந்த 12 வீடுகளும் ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும். அந்த வீடுகளின் தன்மைக்கேற்ப, அதில் அமரும் கிரகங்களின் தன்மைக்கேற்ப தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும். கிரகங்கள் என்பது தனிப்பட்டு செயல்படும் தன்மை கொண்டவை அல்ல. அதே மாதிரி தான் வீடுகள் என்பதும் தனிப்பட்ட முறையில் செயல்படும் தன்மை கொண்டவைகள் அல்ல. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி, தனாதிபதி, தைரிய வீரிய செயல்திறன் ஸ்தானாதிபதி, சுகாதிபதி, பஞ்சம பூர்வ புண்ணியாதிபதி, ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி, சப்தமாதிபதி, அஷ்டமாதிபதி, பாக்கியாதிபதி, தசம கேந்திர தொழில் ஜீவனாதிபதி மற்றும் லாபாதிபதி, விரையாதிபதினு 12 வீடுகளும் உண்டு. இந்த 12 வீடுகளுக்கும் ஒவ்வொரு கிரகம் ஆட்சிக்குடையதாக வரும். 2 வீட்டுக்கு அதிபதிகளாக வரக்கூடியவர்கள் 5 பேர் பஞ்சமாதிபர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. குஜாதிபர்கள் ஐவர்னு சொல்லலாம். சுக்கிரனுக்கு 2 வீடு உண்டு, ரிஷபம் துலாம். புதனுக்கு 2 வீடு உண்டு, மிதுனம் கன்னி. சனி பகவானுக்கு 2 வீடு உண்டு, மகரம் கும்பம். செவ்வாய்க்கு 2 வீடு உண்டு, மேசம் விருச்சிகம். குரு பகவானுக்கு 2 வீடு உண்டு, தனுசும் மீனம். ஸோ இவங்க டபுள் ஆக்ஷன் 2 வீட்டுக்கு அதிபதிகளாக வருவாங்க. சிங்கிள் வீடு உள்ளவங்க சூரியனும் சந்திரனும் மட்டும்தான். ராகுவும் சூரியனும் சந்திரனும் சிம்மத்துக்கு அதிபதியாகவும் கடகத்துக்கு அதிபதியாகவும் வந்துடுவாங்க. ராகு கேதுகளுக்கு சொந்த வீடே கிடையாது. அவங்க எங்கே இருக்காங்களோ அது என் வீடு தான் அப்படிங்கிற மாதிரி ஆக்குபை பண்ணக்கூடியவர்கள். கட்ட பஞ்சாயத்துக்காரங்க, ரவுடிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். கொடகூலி கொடுக்காமலே வீட்டை குத்தகைக்கு எடுத்தவங்கன்னு இவங்கள சொல்லுவாங்க. இதில் லக்னம் முதல் 12 வீடுகள் இருந்தாலும் அதீதமான ரகசியங்களை உள்ளடக்கிய வீடுகள்னு ஒரு 3 வீடுகள் வருங்க. அது எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம். இதில் 8ம் 12ம் அசுபஸ்தானங்கள், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். 4ஆம் இடம் எப்படி ஒரு ரகசியம் நிரம்பிய வீடாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தை திரிகோண கணக்குகள்லேயே தான் பிரித்து வச்சுருப்பாங்க. எல்லாத்தையுமே ஒன்றுக்கொன்று திரிகோண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டதாகவே இருக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1, 5, 9ங்கிறது தர்ம திரிகோணம். நம்ம லக்னத்தின் ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படிங்கிற 3 விஷயத்தை குறிக்கக்கூடிய இந்த வீடுகள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அர்த்தமுள்ள திரிகோணம், வாழ்வியலுக்கான அர்த்தத்தை குறிக்கக்கூடிய 2, 6 மற்றும் 10ஆம் இடங்களை அர்த்த திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 2, 6, 10ஆம் இடத்துல இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தொடர்புகள், காமம், வளர்ச்சி, கூட்டு, லாபம், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய காம திரிகோணம்னு ஒரு 3 வீடு இருக்கும். 3ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் இதெல்லாமே நமக்கு தொடர்புகளை குறிக்கக்கூடிய வீடுகள். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மோட்சம், அதாவது முடிவை தரக்கூடிய ரகசியங்களை குறிக்கக்கூடிய மோட்ச திரிகோணம்னு ஒரு 3 வீடு இருக்கும். அதுதான் 4ம் 8ம் மற்றும் 12. இந்த 3 ஒரு ட்ரையாங்கிளில் வரும். இந்த 3 வீடுகள் காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா நீர் ராசிகளாக வரும். காலபுருஷ நம்ம லக்னத்துக்கு வேறையாக வரலாம், ஆனால் காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா நீர் ராசிகளாக வரும். காலபுருஷ தத்துவத்தின் 4ஆவது வீடு கடகம், 8ஆவது வீடு விருச்சிகம், 12ஆவது வீடு மீனம். இது 3மே நீர் ராசி. தண்ணிக்குள்ளே என்ன இருக்குது யாருக்கும் தெரியாது. சலனமில்லாமல் இருக்கக்கூடிய தண்ணீருக்குள் எது வேண்டுமானாலும் மறைந்திருக்கலாம் அப்படிங்கிறத சூட்சம். அப்போ ரகசியங்கள் நிரம்பிய வீடுகளாக இந்த 3 வீடும் வரும். உங்கள் லக்னத்திற்கு 4, 8, 12ஆம் வீடுகளும் ரகசியங்கள் நிரம்பிய வீடுகளாக தான் வரும். இந்த ரகசிய வீடுகளின் மூலமாக நம்ம அறிய விரும்புவது என்னென்னா, ஒருவரின் பிறப்பு, அது 4ஆம் இடம், அவருடைய ரகசியம் யாருக்கும் தெரியாது. அவருடைய பிறப்பு ரகசியம் அறிந்தவர் யாருன்னா கடவுளுக்கும் தெரியும், அவங்களுடைய தாயாருக்கு தெரியும், வேறு யாருக்குமே அது தெரிய வராது. பிறப்பின் ரகசியம் என்ன, 4ஆம் இடத்துல ஒழிஞ்சிட்டு. அடுத்து ஒருவருடைய ஆயுள் 8ஆம் இடம். ஒருத்தருக்கு மரணம் எப்போ சம்பவிக்கும், அவருடைய ரகசிய நடவடிக்கைகள் என்னென்ன, திடீர்னு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத குறிக்கிற இடம் இந்த 8. ரகசியங்கள்லேயும் பரம ரகசியமான வீடு 8 தான். லக்னத்திற்கு லக்ன வெளிச்சம் படாத, லக்னத்தினால் கணிக்கவே முடியாத ஒரு வீடு ஒன்று இருக்குன்னா அது 8ஆம் இடம் தான்.
இது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வியல் சூட்சுமங்களை எவ்வளவு காலம் அவர் வாழ போகிறாருங்கிறதை, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறாருங்கிறத, அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தன்மைகளை குறிக்கக்கூடிய அனைத்து ரகசியம், ஜீவ மரண ரகசியம்னே இதை சொல்லலாம். 8ஆம் வீடுங்கிறது பிறப்பையும் இறப்பையும் குறிக்கிற ரகசியம். முதல்ல 4ஆம் வீடுங்கிறது பார்த்திங்கன்னா பிறப்பின் ரகசியத்தை குறிக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம்ங்கிறது ஒரு முடிவு, பிறப்பையும் இறப்பையும் சேர்த்து குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு உயிர் ஜனிக்கிற இடமும் அந்த வீடு தான், அந்த உயிர் போகிற இடமும் அதே வீடு தான். ஸோ வாழ்வியல் ரகசியங்கள் அனைத்தும் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கும் இடம் 8. ரகசிய நடவடிக்கைகள், ரகசிய தொடர்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், தலைகுப்புற விழுவது, விபத்துகளில் சிக்குவது, தலைமறைவாய் வாழ்வது, சிறை வாசம் படுவது, மரண தண்டனை நிறைவேற்றப்படுற இடம் 8. ஸோ இத்தனை ரகசியங்களும் ஒழிஞ்சிருக்கிற இடம் இது. அடுத்து 12ஆம் இடம் முடிவு, முடிவு சார் ரகசியங்கள், மோட்சம் சார் ரகசியங்கள், பிரிவு சார் ரகசியங்கள், பிறவி சார் ரகசியங்கள். இந்த பிறவியினுடைய நோக்கத்தின் முடிவு என்னங்கிறத தீர்மானிக்கிற வீடு 12. அதனால தான் 12ஆம் இடத்துல கேது இருந்தால் உங்களுக்கு பிறவி முடியுது அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு வழக்கமாகவே சொல்லுவோம். 12ல் கேது இருக்கார் சார், இதுதான் உங்களுக்கு மேக்சிமம் கடைசி பிறவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. அப்போ பிறவிசார் ரகசியங்களை குறிக்கிறது 12. முற்பிறவியின் சூட்சமம் என்ன, இந்த பிறவியின் சூட்சமம் என்ன, அடுத்து நமக்கு பிறவி இருக்குதாங்கிற ரகசியத்தை குறிக்கக்கூடிய இடம் 12. இந்த 3 வீடுகளும் ஒரு ட்ரையாங்கிள். இது வந்து மோட்சஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னாதிபதி இந்த 4, 8, 12ஆம் இடத்துல போய் அமர்ந்த நிலையில் ஒரு ஜாதகர் இருக்கார்னா அவர் மோஸ்ட்லி ரகசியம் காப்பவராக தான் இருப்பார். ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கும்பலக்ன ஜாதகம், இவருக்கு சனி பகவான் 4ஆம் இடமான ரிஷபத்திலோ, 8ஆம் இடமான கன்னியிலோ, அல்லது 12ஆம் இடமான மகரத்திலோ அமர்ந்திருக்காருனா ஜாதகர் வாயில் கடப்பாறையை விட்டு கிண்டுனீங்கன்னா கூட ஒரு வார்த்தை வெளியே வராது. அவரை பற்றிய ரகசியங்கள் பூடகமாகவே இருக்கும், மூடுபொருளாகவே இருக்கும், மறைமுகமாகவே இருக்கும். அவருடைய செயல் எப்படிப்பட்டதுங்கிறத மற்றவங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. 4, 8, 12ஆம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி இருந்தாலும் சரி, அல்லது 4, 8, 12ஆம் இடத்தில் வலுவான கோள்கள் அமர்ந்தாலும் சரி. 4, 8, 12 வலுவான கோள் அமர்ந்தவங்களும் ரகசியம் நிரம்பியவர்களாக தான் இருப்பாங்க. இவங்க எங்கே சொத்து வச்சுருப்பாங்க தெரியாது, யாருடன் தொடர்பு வச்சுட்ருப்பாங்க தெரியாது, எந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க தெரியாது, எப்போ எங்கே இருப்பாங்க தெரியாது, யார்கிட்ட எல்லாம் எப்படி பேசுவாங்க தெரியாது. இவங்க கோபமாக இருப்பாங்களா, சாந்தமாக இருப்பாங்களா, அல்லது நல்ல மனிதரா கெட்ட மனிதரா கண்டுபிடிக்க முடியாது. ரகசியங்கள் நிரம்பிய இந்த வீடுகளில் வலுவான கோள்கள் அமர்ந்தாலும், அல்லது உங்கள் லக்னாதிபதியே போய் அங்கே உட்கார்றதும், அங்கே அவர் வலுவடைகிறதும், நீங்கள் ஒரு ரகசியமான மனிதர்கள், உங்களை தற்காத்து கொள்ளும் தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே நான் முதல்ல சொன்னபடி காலபுருஷ தத்துவத்துக்கு 4, 8, 12ஆம் வீடுகளான கடகம், விருச்சிகம், மீனம். உங்கள் ஜாதகத்தில் அதிகப்படியான கிரகங்கள், இப்போ மொத்தம் 9 கோள்கள் இருக்கும். இதில் வந்து 8 கோள்கள் அதிகப்படியாக ஒரே வீட்டில் சேர்கிற அமைப்புகள் விபரீதமான சில ஜாதகங்களுக்கு உண்டு. 4 கோள்கள் 5 கோள்கள் சேர்ந்த ஜாதகம்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். 3 கோள்கள் தான் ரொம்ப சர்வசாதாரணமாக நிறைய பேர் ஜாதகங்கள் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் அதிகப்படியான கிரகங்கள் இந்த 4, 8, 12ஆம் வீடுகள் அமர்ந்தாலும் சரி, அல்லது கடகம், விருச்சிகம், மீனத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, கடகத்திலோ விருச்சிகத்திலோ மீனத்திலோ அதிக கோள்கள் அமர்ந்த ஜாதகரும் ரகசியம் நிரம்பியவர்களாகவே இருப்பாங்க. வெளியில் சொல்ல முடியாத, யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாத, அது வேதனையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களிடத்தில் வெளிப்படையாக கொண்டுட்டு வர இயலாத ரகசியங்களை கொடுக்கக்கூடிய வீடுகள் இவை. நம்ம சின்ன வயசில் செஞ்சதாக இருக்கலாம், மிடில் ஏஜில் செஞ்சதாக இருக்கலாம், அல்லது வயோதிகத்தில் பண்ணதாக இருக்கலாம். ஆனால் வெளியில் சொல்லவே முடியாது. நமக்கு வந்து நகமும் சதையுமாக இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை துணைக்கே சொல்ல முடியாத ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்கிற இடமும் இந்த 4, 8, 12 தான். வாழ்க்கை துணைக்கிட்ட கூட மனம் விட்டு சொல்லிட முடியாது. அந்த மாதிரியான ரகசியங்கள் இந்த வீடுகளில் ஒளிந்திருக்கும். பிறப்பின் ரகசியம் 4ஆம் இடம் வாயிலாகவும், வாழ்வியல் ரகசியம் 8ஆம் இடம் வாயிலாகவும், முடிவின் ரகசியம் 12ஆம் இடம் வாயிலாகவும் அறியப்படும். இந்த சிலர்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வாழ்வியல் ரகசியங்களை வச்சு தொழில் பண்ணுற அமைப்பெல்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4, 8, 12ஆம் அதிபதி வலுத்தவங்களுக்கு அந்த தொழில்கள் கைகூடும். அதுலேயும் 8ஆம் இடம் வலுத்தவர்களுக்கு இந்த இன்சூரன்ஸு, மார்க்கெட்டிங், ஜோதிடம், ஆடிட்டிங், மற்றவங்க ரகசியத்தை காப்பாற்றுறதுக்குனே இருக்கக்கூடிய தொழில்கள். இந்த தடயவியல் துறைங்கிறதெல்லாம் 8ஆம் இடம் ரீதியாக வரக்கூடிய தொழில் தான். துப்பறிவாளர், புலனாய்வுத்துறை, ரகசிய ஏஜெண்டாக ஒர்க் பண்ணுறது, டபுள் ஏஜெண்டாக ஒர்க் பண்ணுறது, ஒரே நேரத்தில் 2 நாடுகளுக்கு வேலை பார்க்குறது, இதெல்லாம் 8ஆம் இடம்.
தலைமறைவு வாழ்க்கை, திடீர்னு காணாமல் போயிடுறது, எங்கே இருக்காங்கங்கிறதே தெரியாத மாதிரியான ரகசியங்களை கொடுக்கக்கூடிய இது. 12 அப்படி தான் மறைஞ்சே போயிடுவாங்க. சிலர்லாம் ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க, சரி எங்கள் அப்பா போய் 8 வருஷம் ஆச்சு, உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியல, எந்த தகவலுமே இல்லைன்னு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி 4, 8, 12ஆம் இட கிரகங்கள் வலுத்துரும். இந்த 4, 8, 12 அதிக கிரகங்கள் இருக்கவங்க அப்படிங்கிற நேரத்தில் காணாமல் போயிடுவாங்க. புகை மாதிரி மறைந்து விடுவார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. இவங்க போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், திருப்பி வரவே மாட்டாங்க. அவங்களா நினச்சி வந்தால் தான் உண்டு. இந்த 7 லோகங்கள் இருக்குங்கிறது மாதிரியான நம்பிக்கையெல்லாம் கொடுக்கக்கூடிய வீடு இதுதான். இந்த இன்னொரு பிரபஞ்சத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது, இதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போயிடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்கும், அங்கே போகிறதெல்லாம் தொலைஞ்சு போயிடுதும்பாங்கல்ல. அந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் இந்த 4, 8, 12ஆம் இடம் அந்த மாதிரியான வீடுகள் அதிகம் வலுத்தவங்க இப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். நல்ல சீரும் சிறப்பையாக கல்யாணம் பண்ணி வச்சார். நல்ல பையன், யோகமான ஒரு அமைப்பு எல்லாமே இருந்தது. நான் ஜாதகம் வந்து அந்த டயத்தில் நம்மக்கிட்ட வரல பொறுத்ததுக்கு. பட் அதுக்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு அவரை சந்திக்கும் போது பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், இதான் பையன் ஜாதகம் எப்படி இருக்குன்னு போது 4, 8, 12ஆம் இடங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே, பையன்கிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்கும்னாலும் திருமணம் முடிஞ்ச பிறகு நம்ம அதை பற்றி பேசுகிறதுல எந்த யூஸும் இல்லைங்கிற மாதிரி அப்படியே விட்டுட்டேன். ஓகேப்பா ரைட் பார்க்கலாம் அப்படின்னு. பட் ஒரு வருடம் கூட முடியாத ஒரு நிலையில் திரும்ப ஒரு தடவை கான்டாக்ட் பண்ணிருக்கும்போது சொன்னார், பையனை காணா, எங்கே போனானே தெரில, ஃபோன் சுவிட்ச் ஆஃப், எந்த விதத்துலையும் தொடர்பு கொள்ள முடியல, அவங்க பேரண்ட்ஸுமே அதிர்ச்சியிலே இருக்காங்க. அப்போ தான் நான் அந்த விஷயத்தை எனக்கு மனதுக்குள்ளே தோணுச்சு. ரகசியங்கள் நிரம்பிய ஜாதகம். காணாமனா காணாம தான், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஜட்ஜ் பண்ணவே முடியாது, அவராக திரும்பி வந்தால் தான் உண்டு. ஸோ இந்த ரகசியங்கள் நிரம்பிய வீடுகள் இவை. காலபுருஷனுடைய ரகசியங்கள் நிரம்பிய வீடு கடகம், விருச்சிகம், மீனம். உங்கள் லக்னத்தின் ரகசியங்கள் நிரம்பிய வீடுகள் 4, 8, 12. இவை மோட்சஸ்தானங்கள். அந்த ஸ்தானங்களுடைய திரிகோணங்கள்ங்கிறனால இந்த வீடுகளில் உங்கள் லக்னாதிபதி உட்கார்ந்தாலும், இந்த வீடுகளில் அதிக பவர்ஃபுல்லான கிரகங்கள் இருந்தாலும் நீங்களும் ஒரு ரகசியம் நிரம்பிய மனிதர் தான். இந்த மாதிரி நபர்கள் உங்கள் லைஃப்பில் கிராஸ் ஆகும்போது நீங்கள் எப்போவுமே ஒரு கவனம், எச்சரிக்கையோடு பழகுதலும், கொடுக்கல் வாங்கல் பண்ணுறதும், எந்த விதமான ஒரு ஒப்பந்தங்கள் பண்ணிக்கிறதுலையும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.